Hi members, welcome to Success State channel. Today ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த பைனரி ட்ரேடிங்லையும் சரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லையும் சரி ஸோ நம்ம லாஸஸ் வரும் இல்லையா, அந்த லாஸஸ் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அண்ட் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் எடுத்தாகணும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதை கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விபிஎஸ் வெர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரை பற்றி இன்ஃபர்மேஷன் யாருக்குமே எதுக்காக யூஸ் பண்ணுறது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது சம்மந்தமாக ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு மண்டே டு ஃப்ரைடே ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம விபிஎஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ப்ரைவேட் சர்வர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம லாஸஸ் ஓவர் கம் பண்ணுறது டிப்ஸ்லாம் பார்க்கணும். கவனமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வெர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வெர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வரை யூஸ் பண்ணலாம். ஒரு லேப்டாப் சிஸ்டம் இல்லாதவங்க கூட மொபைல்லேருந்தே வச்சு நம்ம விபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் ஆட்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த விபிஎஸ் வெர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த விபிஎஸ்ஸை நம்ம ஒரு சிஸ்டம் மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் ஒரு மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு மஸ்ட்டு. ஸோ நம்ம விபிஎஸ் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க சர்வர்லேயே ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் 24 ஹவர்ஸ் நம்ம ஆனில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. லேப்டாப் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மொபைலும் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க விபிஎஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ அந்த விபிஎஸ் வச்சு நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டத்தை நம்ம ரெண்டலுக்கு எடுத்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. அப்போது இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய போட்டை நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் உள்ளார இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ மந்த்லி பேக்கேஜஸ் சொல்லிட்டு அதில் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து இன்டர்நெட் ஸ்பீடுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரேம் ஸ்பீடு இருக்குது, எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு இருக்கும், 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வேரி பண்ணி உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டில் விபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வெரி வெரி லீஸ்ட் ப்ரைஸில் தான் விபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் விபிஎஸ் மட்டுமே வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விபிஎஸ் யூஸ் பண்ணி ஃபாரெக்ஸ் போட்டு 24 ஹவர்ஸ் ரன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு விபிஎஸ் வந்து நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். அந்த விபிஎஸ்சில் ஃபாரெக்ஸ் போட் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து அந்த விண்டோஸில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகிட்டு ஒரு டிஸ்பிளே வந்துடும். ஒரு விண்டோஸ் டிஸ்பிளே வந்துட்டோன்னா அதில் நீங்கள் மெம்பருடைய ஃபாரெக்ஸ் ட்ரேடோட ரிசல்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக லாஸஸ் ஆகிறது எமோஷன் கண்ட்ரோலில் தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு 1000 ரூபாய் வருதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% உங்கள் அக்கௌண்ட் 10,000 ருபீஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. பைனரி ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 1100 ரூபாய் 200 ரூபா இன்னும் ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் பை லக்கில் உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 2000 நீங்கள் 5000 ஒரே நாளில் எடுத்தால் கூட மறுநாள் அதே மைண்ட் செட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மைண்ட் செட்டில் மறுபடியும் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த லாஸஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10% 1000 ரூபாய் வந்துச்சுன்னா அதே மறுநாள் உங்களுக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆனால் 1000 லாஸ் ஆனிச்சுன்னா நிறுத்திடுங்க. ஸோ இதையே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் சரி, இன்னொரு நாள் 1000 ரூபா லாஸ் வந்தால் அந்த ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு மைண்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. மறுநாள் உட்காந்து இந்த 1000 ருபீஸை நம்ம டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு 1 மந்தில் எவ்வளோதான் நாட்கள் இருக்குது. ஸோ அந்த நாட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸஸ் வந்தால் அன்னைக்கே ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சி உட்காராதீங்க. ஒரு நோட் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, இன்றைக்கி என்ன லாஸ் வந்திருக்கு நோட் பண்ணிவிட்டு லாஸஸ் நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1% 2% தான் நம்ம ட்ரேட்லேருந்து யூஸ் பண்ணுறோம். 1 ஸ்டெப் மார்ட்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். மார்ட்டிங்கில் என்னன்றது வீடியோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் நிறையா செக் பண்ணலாம். ஸோ நம்ம கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள.
ஜாயின் பண்ண மெம்பர்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே டவுட்ஸ்லாம் கேட்டு நல்லா ஏர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 1% ஆர் 2% தான் ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணணும். 1 ஸ்டெப் மார்ட்டிங்களோட மேக்ஸிமம் நிப்பாட்டிருந்தாலும் 2 ஸ்டெப்புன்றது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, ஹை ஃபண்ட் வச்சுருக்கவங்க 2 ஸ்டெப் யூஸ் பண்ணலாம். பட் 2 ஸ்டெப்புக்கு மேலே மார்ட்டிங்கில் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் தான். நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருந்தாலும் பைனரி ட்ரேடிங் எடுத்தது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவில் நம்மளுக்கு லாட் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபண்ட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 1 lakh லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1 lakh குறிப்பிட்ட பீரியடு வெரி ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. அது ஒரு 2 months ஆகட்டும், 3 months ஆகட்டும், கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போது நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேயே ஒரு ஃபண்ட் ஒன்று போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $500 போட்டிருக்கீங்க, ஒரு 1 monthல் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வந்து ரேஞ்ச் வந்து நின்று இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் ரேஞ்சை வித்ட்ரா பண்ணிவிடுங்க. நீங்கள் போட்டிருக்க ஃபண்ட்லேருந்து மேற்கொண்டு வரதை வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. பிகாஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ப்ராஃபிட் வந்து அப்படியே வச்சு சேர்த்து வச்சு நம்ம லாஸஸ் வரும்பொழுது முன்னாடி எடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சில பேருக்கு வருது. ஸோ அந்தமாதிரி தப்பு பண்ணாமல் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபண்டு போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபண்டாகவே உங்களுக்கு ரெவன்யூ வரும். அப்போது அந்த லாஸஸ்லாம் வரும்பொழுது நம்ம அந்த ஃபண்டையும் நம்ம ஒரு பேக்கப், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பேக்கப்பே நிறையா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த லாஸஸ் வரதுக்கான டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பிலோவில் வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மெம்பர்ஸ்.